தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்றைய முதல் வாசகம் ஆமோஸ் இறைவாக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 10 முதல் 17 முடிய. பிறகு பெத்தேலின் குருவாகிய அமத்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபெயாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாக கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாயிருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமைகளாக கொண்டு போகப்படும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பிற்குரியவர்களே, ஆமோஸ் இறைவாக்கினரை பற்றி தெரியும். அவர் தென்னாடான யூதாவை சார்ந்தவர். ஆனால் வடநாடான இஸ்ரேலுக்கு இறைவாக்கு உரைக்க அனுப்பப்படுகிறார். இவர் கிமு 8ஆம் நூற்றாண்டில் இறைவாக்கு உரைக்கிறார், இறைவாக்கு பணியை தொடங்குகிறார். அந்நாளில் அந்த நாடு சீரும் சிறப்புமாக இருந்தது. அனைத்து செல்வங்களும் அந்த நாட்டில் குவிந்து கிடந்தன. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் நாம் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப அந்த இஸ்ரேல் நாட்டிலும் எல்லா வளமும் கிடந்தது. ஆனால் அந்த வளமெல்லாம் பணக்காரர்களிடமும் வசதி வாய்ப்பு உடையவர்களிடமும் வலியோரிடம்தான் குவிந்து கிடந்தன தவிர ஏழை எளிய மக்களுக்கு அது பகிர்ந்து கொடுக்கப்படவில்லை. ஏழை எளிய மக்கள் அன்றாடம் உணவுக்காக, உடைக்காக அல்லது அன்றாட தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதற்காக இங்குமங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஏன் அவர்கள் அடிமைகளாக விற்கவும் பட்டார்கள், வாங்கவும் பட்டார்கள். இவ்வாறு ஏழை எளிய மக்கள் பல நிலையில் ஒடுக்கப்பட்டார்கள். எந்தளவுக்கு ஏழைகள், நேர்மையாளர்கள் நசுக்கப்பட்டார்கள் என்றால் இறைவார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. ஏழைகள், நேர்மையாளர்கள் வெள்ளிக்காசுக்கும் வறியவரை இரு காலனிக்கும் விற்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அவர்கள் இவ்வாறு ஏழை எளிய மக்களை கொடுமைப்படுத்தியதால் அவர்கள் விழாக்களை எல்லாம் இறைவன் அருவருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. உங்கள் விழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன், உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை என்றும் கடுமையாக இறைவாக்கு உரைக்கப்படுகிறது. மேலும் ஆமோஸ் இறைவாக்கின் வழியாக இறைவன் சொல்கிறார், ஆமோஸ் 5:24, மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஊற்றாக பாய்ந்து வருக என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு ஆமோஸ் இறைவாக்கினர் சமூக சிந்தனை உடையவராக, மக்கள் மீது அக்கறை கொண்டவராக, சமூக நீதி உடையவராக, இறைவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்லி அங்கு இறைவாக்கு உரைத்தார். ஆனால் குரு அமத்சியா என்ன சொன்னார் என்று இந்த இறைவார்த்தையில் வாசிக்க கேட்டோம். நீ
உன் நாட்டுக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். அதற்கு ஆமோஸுடைய பதில் என்னவென்றால், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் இல்லை, நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத் தோட்டக்காரன். ஆகவே இப்படி இருந்த என்னை இறைவன் அழைத்திருக்கிறார். அவை இறைவனுடைய பணியை நான் உண்மையிலேயே செய்வேன், உனக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி அவர் இறைவாக்கு உரைத்து இறைவன் எதற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். இந்த ஆமோஸ் இறைவாக்கினர்களைப் போலத்தான் நாமும் ஒரு இறைவாக்கினர்களாக இந்த சமுதாயத்தை வாழ வேண்டும். நம்மை சுற்றிலும் எத்தனையோ தீமைகள், அநீதங்கள், அக்கிரமங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சமூகத்தில் அநீதியும் பொய்மையும் தலைவிரித்து ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாயிருந்தும் பேசாமல் எத்தனை ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உரிமையெல்லாம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சமூக நீதிக்காக, ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக, அது திருச்சபையிலும் சரி, திருச்சபைக்கு வெளியேயும் சரி, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய திருவுளம். பேராயர் ஆஸ்கர் ரொமேரோவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் பழமையான ஒரு குருவாகத்தான் இருந்தார். ஆயராக இருந்தபோதும் சரி, குருவாகவும் ஆயராக இருந்தபோதும் சரி, பேராயராக உயர்த்தப்பட்ட போது அவருடைய வாழ்க்கை மிகவும் வேறு விதமாக இருந்தது. பழமையில் மூடி கிடந்த இவர் பேராயர் ஆன பிறகு சமூக நீதிக்காக குரல் கொடுத்தார். திருச்சபையிலும் அரசியலிலும் சமுதாயத்திலும் உள்ள பல குறைகளை சுட்டி காட்டினார். நீதிக்காக குரல் கொடுத்தார். எனவே அவர் பல வகையில் துன்புறுத்தப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். இருந்தாலும் அவர் சமூக நீதிக்காக குரல் கொடுத்ததால் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போதே இவர் சுட்டு கொல்லப்பட்டார் என்று வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கிறோம். இந்த ஆஸ்கர் ரொமேரோவை போன்று எத்தனையோ பேர் இந்த திரு அவையில் சமூகத்திற்காக, சமூக வளர்ச்சிக்காக, ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்து தன் உயிரையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களை, நாம் ஏழை எளிய மக்களுக்காக உயிரை கொடுக்காவிட்டாலும் அவர்கள் உரிமையை நாம் பறிக்காமலும் உரிமைகள் பறிக்கப்படாமல் இருப்பதற்கும் நாம் எந்நாளும் சமூக நீதிக்காக, இந்த சமுதாய மக்களுக்காக அல்லது திருச்சபையில் உள்ள மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் ஒருவருமே உண்மையான ஒரு இறைவாக்கினராக மாற வேண்டுமென சொல்லி இந்த நாளில் ஜெபிப்போம். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்தார். சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் இருக்கின்ற இடங்களிலும் செல்கின்ற இடங்களிலும் ஏழை எளிய மக்களுக்கு அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய உண்மையான இறைவாக்கினராக நாம் உருமாற வேண்டுமென சொல்லி இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.